முதல்வரோட மகனான ஜேசன் சஞ்சயோட படம், அதாவது முதல் படம் அப்படிங்கிறது ஜூலை 21 ரிலீஸ் ஆக போகுது. சந்தீப் கிஷான் அந்த படத்துல ஹீரோவா பண்ணியிருக்காரு. அவருடைய முதல் படம். அது மட்டும் இல்லாம மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை இந்த படம் ஏற்படுத்தியிருக்குது. படத்தோட சிக்கல்கள் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு வேளையா ஜூலை 21 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை அவர் தன்னுடைய அப்பாவோட பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாம முழுக்க முழுக்க அவருடைய அந்த உழைப்பை வச்சு, முயற்சியை வச்சு தான் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காரு. அவருடைய தேர்வான சந்தீப் கிஷான் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு ரீசெண்டாக அப்படிங்கிற விஷயங்களும் சமூக வலைதளங்களில் பரவலாக போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் மற்றும் நம்ம விஜய் சாரை பற்றியும் அவருடைய மகனான சஞ்சீவ் பற்றியும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவருடைய பர்த்டேக்கு சங்கீதா மேம் வந்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட நிலையில் இப்போ அவரும் சர்ப்ரைஸா, ஜேசன் சஞ்சயும் சர்ப்ரைஸா வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் தான் இப்போ சோஷியல் மீடியாவுக்கு அதிகமாக பேசும் பொருளாக போயிருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பல விஷயங்களுக்காக அவர் சென்னை வராரு. முக்கியமாக தன்னுடைய படப்பிடிப்போட இறுதிக்கட்டம் ரிலீஸ் வேலைகளை பார்க்கறதுக்காகவும் தன்னுடைய அப்பாவை பிறந்தநாள் நிமித்தமாக சந்திக்கிறதுக்காகவும் வந்திருக்காங்க. ஏன்னா மதர்ஸ் டேக்காக அவர் போட்ட ஒரு குவாட் அப்படிங்கிறது மிகுந்த வைரலாக போச்சு. அதை தொடர்ந்து ஃபாதர்ஸ் டேக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறது மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி மதர்ஸ் டே அப்போ ஹாப்பி மதர்ஸ் டே டு சங்கீதா ஸ்வர்ணலிங்கம், மை சக்ஸஸ் குயின் அப்படிங்கிற மாதிரியும், மை பேக் போன் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவருடைய பிறந்தநாளுக்கு அவரே நேரில் வராரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதுவும் ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு சமூக வலைதள பார்க்கப்படுது. நடிகர், அதாவது சிக்மா படத்தோட நடிகரான சந்தீப் கிஷான் சஞ்சயை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் விஜய் சாரை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சப்ப ஒரு 5 நிமிடங்கள் அவர் கூட பேசுறதுக்கு டைம் கிடைச்சிது. அப்போ அவர் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது சஞ்சயோட சாய்ஸ் நீங்கள் தான் ஹீரோவாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும், மாநகரம் படத்தில் உங்களை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சது, அவனுடைய கதைக்கு சரியான ஆள் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியும் முடிவு பண்ணியிருந்தாங்க. எனக்கு உங்களை ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன் அவன் அப்படி உங்களை தேர்வு செஞ்சான் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு சந்தீப் கிஷான் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொத்த ஃபேமிலியும் இவ்வளோ இப்படி ஒரு சூப்பர்பாக ஒரு பீப்புளை அப்சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும், கைண்டாக பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாருக்குமே அது ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் விஷயங்களை சந்தீப் கிஷான் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிறந்த நாளைக்கு சர்ப்ரைஸாக ஜேசன் சஞ்சய் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதில் அவர் நிறைய விஷயங்களை தன்னுடைய அப்பா கூட ஷேர் பண்ணியிருக்காராம் படம் தொடர்பாக. அது மட்டும் இல்லாமல் அம்மா ரீசெண்டாக சோபா சந்திரசேகர் கிட்ட பேசின விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்களாம். ஃபேமிலி தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறதாவும், இந்த முதல்வர் பணியை நீங்கள் இன்னும் நல்லா செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும், இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபாதராக, ஒரு பேக் போனாக, ஸ்ட்ரென்த்தாக எங்களுக்கு இருந்தீங்க, அதே மாதிரி கண்டிப்பாக மக்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிற அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் நல்லா செய்வீங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க.